ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி மாடர்னான கட் ஒர்க் இருக்கக்கூடிய ஆஃப் ஷோல்டர் ப்ளவுசஸ் தான். இதில் வந்து பேடட் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு பொட்டிக் ஸ்டைல் பேட் ஃபினிஷிங், ஓகேங்களா. நார்மலாக வந்து டெய்லர்ஸ் வைக்கிற பேட் ஃபினிஷிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இதோட பேக் நெக் வந்து இன்னைக்கு நான் காமிக்கல. எனக்கு டைம் இல்ல காமிக்க. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரண்ட்ல பேட் வைக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். இதில வந்து அ இந்த மாரி ப்ளவுஸ்ல வந்து சைட்ல வந்து ஜிப் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஹூக் வச்சு போடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா ஃப்ரண்ட்லயும் டிசைன் இருக்கும், பேக்லயும் டிசைன் இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து நமக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் போட்டாகணும். அ ஸோ அதுக்காக இன்விசிபிள் சைட் ஜிப்பர் வச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியாது. சாரீக்குள்ள போயிட்டு கவர் ஆயிடும். இப்போ வந்து நம்ம எப்பவும் கட் பண்ற மாரி இதில நான் கட்டிங் காமிக்கல. அ இதில வந்துட்டு எப்பவும் கட் பண்ற மாரி பிரின்சஸ் கட் கட் பண்ணிட்டு, இதில வந்து ஆஃப் ஷோல்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கர்வ் ஷேப்ல பஸ்ட்டுக்கு மேல ஆஃப் ஷோல்டரா இருக்கு. இதில வந்து லைனிங்கும் இன்சைட் வர காட்டன் லைனிங்கும், அதாவது உள்ள வர சாட்டின் ஃபினிஷ்டு கிளாத்தும், காட்டன் லைனிங்கும் ஒரே மெஷர்மென்ட்ல சேம் மெஷர்மென்ட்ல இருக்கணும். இந்த மாரி தைக்கும்போது நம்ம இழுத்து இழுத்து தைச்சிடக்கூடாது. ஏன்னா கோணையா வந்துரும். ஒரு ஒரு கிளாத் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஒரு ஒரு கிளாத் ஃப்ளெக்சிபிள் ஆகாது. அதுவும் இல்லாம இந்த பிரின்சஸ் கட் பண்ணும்போது சிலது ஃப்ளெக்சிபிள் ஆகும். மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமா ஆகும். ஓகேங்களா? அ இப்போ வந்து உள்ள வந்து கிளாத் அடிச்சுட்டு மேல ஒரு மேல வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அ அந்த ஸ்டிச்ச வந்து சேவ் பண்ணிக்கணும். இது வந்து உள்ள வர சாட்டின் கிளாத்து. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய குவாலிட்டில இருக்கு. ஒண்ணு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும். இன்னொன்னு சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட் அண்ட் தின்னா இருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரியான இது இருக்கும். இது வந்து இப்ப என்கிட்ட இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் அ வெயிட்டா, அது கூட கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கு. நான் இதுக்கு வந்து உள்ள வந்து 2 தடவ ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கு மேல நான் வந்து அமுத்தி தையல் போடல. ஏன்னா போட்டோன்னா நமக்கு அது ஒரு ஆடா தெரியுங்கிறனால அது நான் போடல. காட்டனுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு போடாதீங்க. போட்டீங்கன்னா, அது அழுத்தி தையல் வந்து அப்படியே தெரியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இது 2 பக்கமும் அட்டாச் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு இதில இன்னுமே ஃபினிஷிங் நீட்டா வரணும் அப்படின்னீங்கன்னா, நல்ல காஸ்ட்லியா நீங்க வந்து டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் போட்ட உடனே நீங்க ஒரு அயர்ன் பண்ணலாம். அயர்ன் பண்ணும்போது உங்களோட ஸ்டிச்சோட குவாலிட்டி, உங்களோட கப்போட ஷேப்ப வந்து நல்லா காமிக்கும். அந்த கப் ஷேப் வந்து குடுக்கும்போது நீங்க எப்படி அயர்ன் பண்ணணும்னா, அது வந்துட்டு அதுக்குன்னு தனியா ஒரு பில்லோ மாதிரி இருக்கும். கப்புக்குன்னு தனியா ஒரு பில்லோ மாரி இருக்கும். அது மேல வச்சு தான் அயர்ன் பண்ணணும். ஃப்ளாட்டா வச்சு அயர்ன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த ஆஃப் ஷோல்டர வந்து அந்த கர்வ் போர்ஷன இந்த மாரி இன்சைட் வெளியில வச்சு ஸ்டிச் உள்ள போட்டுறணும். இதுக்கப்புறம் இத அப்படியே திருப்பணும். அப்போ இந்த ஸ்டிச்சும், உள்ள இருக்கிற ஸ்டிச்சும் எல்லாமே உள் சைடா போயிரும். வெளியில வந்து எதுவுமே தெரியாது. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்டர் எதுவுமே பண்ணவும் முடியாது. மேக்ஸிமம் எதுவுமே நம்ம ஆல்டர் பண்ண மாட்டோம். அ ஒரு வேளை ஏதாவதுனா கூட நம்ம அது எல்லாத்தையும் பிரிச்சு தான் ஆல்டர் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது. நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவ கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம அந்த டிசைனையே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் மேலே வந்து அமுத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு இன்னர் லைனிங் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கப்பு வந்து உள்ள வைக்கணும். எ இந்த மாரி கப்பு வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல நெறைய அவைலபிளா இருக்கு. இந்த மாரி ஏன் கப் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்ல வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கெடைக்கும். இதோட சென்டர் பார்ட்ட நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி நாலா பக்கம் மடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் பஸ்ட் பாயிண்ட். இந்த பஸ்ட் பாயிண்ட்ட வந்து நம்ம வந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அப்படி வச்சு பண்ணும்போது தான் அவங்களோட கரெக்டான பொசிஷன்ல போய் நிக்கும். நீங்க வந்து கீழ இறக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஆக்வர்டா போயிடும். கப் எங்கேயோ இருக்கும். அவங்க பாடியில இருக்கிற பஸ்ட் எங்கேயோ இருக்கும். நம்ம வச்சிருக்கிற கப் எங்கேயோ இருக்கும். இதுலயுமே வந்து இன்னும் புஷ் அப் கப்ஸ் இருக்கு. நெறைய வெரைட்டி கப்ஸ் இருக்கு. நம்ம வந்து அது மார்க்கெட்ல எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா விசாரிச்சது கிடையாது. ஏன்னா, நமக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம்.
ஓகேங்களா? இதில வந்து ஒரு பக்கம் வெளி பக்கமா இருக்கும். வெளி பக்கத்தில வந்து ஹெம்லைன் எதுவுமே இருக்காது. ஃப்ளாட்டா, ஸ்மூத்தா இருக்கும் கப்பு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கும். அதுதான் வெளிப்பக்கம். ஸோ, இதுதான் வெளிப்பக்கம். இது இப்டி உள்ள வச்சு லைனிங்ல வந்து ஒரு டாட் பிடிக்கிறேன். நீங்க வந்து ஃபுல்லா சென்டர்ல உள்ள வச்சு அந்த ஸ்டிச் மேலேயே நீங்க வந்து அடிச்சிடணும் அப்படியே. இது வந்து எப்படி திருப்புனாலும் திரும்பும். அதனால உங்களுக்கு ஈஸியா ப்ளவுஸ் வந்து செட் ஆயிடும் உங்களுக்கு. இத அப்படியே வந்து அமுத்தி விட்டுறலாம். அமுத்தி ஸ்டிச் பண்ணிக்கணும். நல்லா டார்னிங் பண்ணி ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராத மாரி நல்லா டைட் பண்ணி எடுக்கணும். அப்படியே லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதே மாரி இன்னொரு ஆப்போசிட் சைட்லயும் வந்துட்டு இன்னொரு பஸ்லயும் வந்து இது அவுட்டர், இதுதான் இன்சைட். ஸோ இத இப்படி திருப்பி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம போடும்போது இது அவுட்டர் பக்கம் வந்து வெளியில வந்துக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க வந்து இப்போ ஒரு ரெடிமேட் ப்ளவுஸோ, இல்ல ரெடிமேட் குர்தீஸோ எடுக்குறீங்கன்னா, கப் வச்சு எடுக்குறீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கப்போட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு தின் ஃபேப்ரிக் மாரி உள்ள வச்சு, அதுக்குள்ள வந்து ஒரு ஃபோம் மாதிரியான கிளாத் உள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க மார்க்கெட்ல வாங்குறது வந்து எல்லாமே ஃபோமா தான் இருக்கும். அந்த ஃபோமுமே குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ரெடிமேடா வாங்குற ட்ரெஸ்ஸஸ்ல. அதனால தான் அது ரொம்பவுமே விலை கம்மியா நமக்கு சீப்பா கிடைக்குது. ஏன்னா, இவ்ளோ காஸ்ட்லியா குடுத்து நமக்கு வாங்கும்போது, நமக்கு கட்டுப்படி ஆகாம அவங்களுக்கு மட்டும் எப்படி கட்டுப்படி ஆகும்? இது வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இந்த கப் ப்ளவுஸ் வந்து நம்ம ஏன் போடுறோம்? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் வாங்கிட்டு எனக்கு கப் வேண்டாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா, ப்ளவுஸ்ல தைக்கும்போது எதுக்கு கப் வச்சு தைக்கணும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வந்து நம்ம கீழ வந்து ஜாயின் பண்ணி இதெல்லாமே ஃபினிஷிங் குடுக்குறோம் அவ்வளோதான். இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்ப இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆஃப் ஷோல்டர். இதுக்கு மேல வர ஃபேப்ரிக் வந்து ஒரு அ நெட் அ நெட்டட் போட்ட நெட் கிடையாது. ஆர்கன்ஸால எம்ப்ராய்டரி போட்ட ஒரு தின்னான ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா அப்படியே தெரியும். நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இன்னர் போடுறீங்க, இன்னர்வேர் போடுறீங்க அப்படின்னா, உங்களோட பிரேசியர்ஸோட ஸ்ட்ராப் வந்து அப்படியே விசிபிள் ஆகும். ஸோ, நீங்க வந்து யோசிக்கலாம், நான் வந்து இன்விசிபிள் ஸ்ட்ராப் போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ராப் போட்டாலுமே, அந்த இடத்துல ஒரு இம்ப்ரஷன் தெரியும். அந்த ஸ்ட்ராப்போட கட் அங்க தெரியும். கண்டிப்பா அது ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் உங்களுக்கு குடுக்காது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இது எல்லாமே சைஸ் சேமா இருக்கிறனால, கரெக்ட்டா அந்த மார்க்கிங்கில வச்சோம்னா, ஸ்ட்ரெயிட்டா அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடும். அதனால அப்படியே மேல வச்சு நான் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். இப்ப வந்து இது அப்படியே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சுத்தி நெக் பீஸ் வச்சு இது பண்ணா இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வரம்போது நம்ம வந்து பிரேசியர் வந்து மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ண மாட்டோம். அப்போ வந்து ஒரு பிரேசியரே போடாம நம்ம எப்படி போடுறது? இது வந்து ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. பட் அந்த ஒரு ஆக்வர்ட் பொசிஷன நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேடட் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ வந்து ஃபினிஷ் குடுக்குறோம். இதில வந்து 3 லைனிங் இருக்கு. இப்போ மேல ஒரு மெயின் கிளாத், அதுக்குள்ள சாட்டின், உள்ள வந்து ஒரு காட்டன். அதுக்குள்ள வந்து பேட் இருக்கு. ஸோ, இதில வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆக்வர்டாவும், அசிங்கமாவும், விசிபிளாவும் தெரியவே தெரியாது. ப்ளவுஸ் போட்டு அதே மாரி பேக்ல பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு வந்து எல்லாமே உள்ள ஃபினிஷிங் ஆயிருக்கும். ஸோ, எதுவுமே உங்களுக்கு வெளிய தெரியாது. எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே வெளிய தெரியாது. ஸ்ட ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு. அதனால இதில வந்து நம்ம மடிச்சு தான் தைக்கணும். நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓவர்லாக் பண்ண முடியாது. ஓவர்லாக் பண்ணிங்கன்னா, ஒயிட் கலர் கிளாத் அப்படியே தெரியும். சில பேர் வந்து சேம் கலர் கிளாத் போட்டும் ஓவர்லாக் குடுக்கலாம். ஸோ, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.